வெல்கம் டு குக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி 65. இதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் மீடியம் சைஸில் ஒன்று, இந்த ஃபுல்லாக உரிச்சு வச்சுக்கோங்க. அதை இப்போது அதில் குட்டி குட்டி புழுலாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதை நல்லா தண்ணியில் பாயில் பண்ணிடலாம். பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இப்போ கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கலர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஒரு இடம் விடாமல். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, அது அப்புறம் பக்கோடா மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது. ஃப்ரை ஆனதையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. சிக்கன் 65ஓட ரொம்ப டேஸ்டான கோபி 65 ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.